கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில பகுதிகளை வாசிக்கிறேன். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷர் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்கள் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருக்க கடவுது. உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். தர்மம் எப்படி செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் சொல்வார்கள், தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள். நாம் அந்த தியானத்துக்குள் செல்வதல்ல. உலகத்தில் சில நிகழ்வுகள் அப்படி நடக்கின்றன. நான் அந்த தியானத்துக்குள் செல்வதல்ல. ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த தர்மத்தை குறித்து அவர் சொல்லுகிற பொழுதே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் இருக்கிறார் என்றால் அந்த தகப்பனுக்கு 2, 3, 4 குமாரர்கள் இருக்கிறார்களே, ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த குமாரர்களுக்கு அவர்கள் எல்லோரும் ஒன்று போல் இருக்க வேண்டும் என்று தகப்பன் யோசிப்பான், ஆசிப்பான். இப்படி இருக்கின்ற பொழுது ஒருவன் உயர்ந்த நிலையில், இன்னொருவன் உயர்ந்த நிலையில், ஒருவன் படுபாதாளத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையிலே அவர்களுடைய சூழ்நிலைகள் காணப்படுகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார் என்றால், குறைவாக இருக்கிறவனுக்கு நிறைவாக இருக்கிறவன், எல்லோருக்கும் பாடுகள், எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஆகவே இந்த குறைவாக இருக்கிறவர்களுக்கு நிறைவாக இருக்கிறவர்கள் கொடுத்து உதவி ஒரே அன்பாக ஒரே பிரசோரமாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். இப்படித்தான் இப்படி செய்கிற அந்த நிறைவாக இருக்கிறவன் தன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு யாரும் அறியாத முறையில் அந்த உதவிகளை அவன் செய்கிற பொழுது அங்கே என்ன நடக்கும் என்றால், தகப்பனிடத்தில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி ஏற்படும். அதற்கு மாறாக நான் முன் சுருக்கத்தை சொல்கிறேன். அதற்கு மாறாக இந்த பேலுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, சீரடித்து சின்ன வண்ணமாகி சிதறடித்து அப்படி சொல்லி வீதி ஓரங்களும் பல நண்பர்களிடத்திலும் அவனை அசிங்கப்படுத்தி, அவனுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இந்த நன்மைகளை மீண்டும் அவன் செய்கின்ற பொழுது அவன் வாங்கக்கூடியவன் தன் வயிற்றினுடைய பசிக்காக வாங்கினால் கூட அவனுடைய பிள்ளைகள் அவமானப்படுத்தப்படுவார்கள், இவர்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். இப்போ இந்த அடிப்படையில் கர்த்தர் அதை மிக மிக வெறுப்பார். நான் எங்கள் குடும்பத்தில் கூட நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு திருமணம் கொடுத்த மாமனார் அவர் குடித்து குடித்து அனைவற்றையும் அவர் இழந்து போனார். மற்றவர்களெல்லாம் அவர்கள் எப்படி இது பண்ணினார்கள்? எல்லோரும் குடிக்கத்தான் செய்கிறார்கள், ஒரு சில தவிர. ஆனாலும் கூட அவர்கள் மிக வசதி வாய்ப்பிலே இருக்கிறார்கள். அந்த வசதி வாய்ப்பில் இருக்கிற பொழுது ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஒரு மூத்தவருக்கு அடுத்தவர் வீட்டிலே நடக்கின்றன, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நான் போய் பார்க்கின்ற பொழுது இலை போடுவது, அந்த இலையை எடுப்பது, வெட்டி கொண்டு வருவது என்று இரவெல்லாம் அந்த வேலைகளை செய்து ஒரு நல்ல துணி கூட போடாத அளவிற்கு என்னுடைய மாமனார் இருந்தார். ஆனால் இவர்கள் நினைத்திருந்தால் நன்றாக 2, 3 வேலைக்காரர்களை போட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. தன்னுடைய தம்பியை, தன்னுடைய அண்ணனை இவ்வளவு பெரும் கூட்டத்திற்கு மத்தியிலே மற்றவர்கள் இழிவுபடுத்தத்தானே செய்வார்கள், இழிவாக பார்ப்பார்கள் அல்லவா? இவர் என்ன பிஎஸ்கே தம்பியா என்று சொல்லி யோசிப்பார்கள் என்று யாருக்கும் எந்த சிந்தனை வரவில்லை.
இது மிக முக்கியமான கருத்து. இப்போ இதனுடைய பிரதிபலன் என்ன இருக்கிறது? என்னை போன்றவர்களுக்கு அது வேதனையாக இருக்கிறது. அப்படி என்றால் அவருக்கு எப்படி வேதனையாக இருக்கும்? அப்படியானால் நீ கிறிஸ்தவன் என்ற போர்வையிலே குறைச்சல் உள்ள உன் சகோதரனுக்கு உன்னால் எந்த அடிப்படையில் உதவ முடிகிறது? நீ எப்படி கிறிஸ்தவன் என்று ஒன்றை சொல்லிக் கொள்ளலாம்? நான் பின்னாலே வருகிற பகுதிகளிலே மிக தெளிவாக சொல்லுவேன். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஏதோ உயர்ந்தவர்கள் போலவும் இந்த வட இந்தியா போல இருக்கிறது, இவருடைய பிள்ளைகள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் போல. அப்ப பணம் என்கின்றதான அந்த பரிதாபத்துக்குரிய உன்னை பாதாளத்தில் இறங்கி உன்னை உலக்கையாலே நொங்குன்னு குத்தக்கூடியதை நீ நேசிக்கிறாயே தவிர உன் கூட பிறந்தவரை நேசிப்பதினால் உன் தகப்பனுடைய அன்பை நீ சம்பாதிக்க மறந்து விட்டாய் என்பதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உதவிகளை கூட எப்படி செய்ய வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்குள் வருகிறேன். இந்த உதவியை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிவிக்கக்கூடாது. இப்போ இந்த சேப்பில் எவ்வளோ பணம் வைத்திருக்கிறோம் என்று தெரியும். இந்த இடது கையால் எடுக்கிறோம் அல்லது வலது கையால் எடுக்கிறோம் என்றால் இடது கைக்கு தெரியாதா? தெரியத்தான் செய்யும். ஆனால் உன் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவனுக்கும் உன் இடது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவனுக்கும் தெரியாத அளவிற்கு நீ தான தர்மங்களை செய்ய வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 4 வீடு இருக்கிற ஒரு இடத்துல 4வது வீட்டில் இருக்கக்கூடியவன் மிக மிக தேவைகளோடும் குழந்தை குட்டிகளோடும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் எந்த இழைத்தவனோ எந்த உயர்ந்தவனோ எந்த பகுதியை சார்ந்தவனோ என்பது இங்க கணக்கல்ல. மாறாக அவன் ஒரு மனிதன், என்னை போல் ஒரு மனிதன், தேவனால் மீட்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவன் அறியாமலோ புரியாமலோ அனைத்தையும் இழந்த நிலையிலே காணப்படுகிறான் என்ற உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் 2வது வீட்டிலே இருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், எனக்கு முதல் வீட்டில் இருக்கிறவன் வலது பக்கமாக இருக்க வேண்டும். எனக்கு 3வது வீட்டில், நான் 2வது வீட்டில் இருக்கிறேன் அல்லவா, 2வது வீட்டில் இருக்கிறவன் இடது பக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் 4வது வீட்டில் இருக்கிறவன் இன்னும் சற்று தூரத்தில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய தேவைகளை, அவனுடைய ஆசைகளை, அவன் எண்ணுகின்ற எண்ணங்களை ஏதாவது நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா? நான் வசதி மிக்கவனாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு நான் உதவி செய்ய முடியுமா என்று எண்ணி ஆராய்ந்து அந்த அடிப்படையிலே அவனுக்கு யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு கொடுப்பது. அதாவது எனக்கு வலது பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரனுக்கும் எனக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரனுக்கும் தெரியாமல் கொடுப்பது. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இதை நாம் எந்த நோக்கத்தில் செய்கிறோம்? நான் மெய்யான தேவனை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய இது உண்மையானால் அவர் என்னை படைத்தார், என்னை படைத்தது போல அவரையும் படைத்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன சொல்வார் என்றால், இந்த 4வது வீட்டுக்காரன் கஷ்டப்படுகிறான், ஆனால் நீயோ தேவனை அறிந்து கொண்டவன் இப்படி இருக்கிறாயே என்று அவர் வேதனைப்படுவார் என்ற உணர்வு இருக்கிறது பாருங்க. அதான் கிறிஸ்தவ ஜீவியம். அதை நீ நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு பிதாவாகிய தேவன் இரக்கம் கொடுக்கிறார், அவர் இறங்குகிறார், அவர் மனதிலே சந்தோஷப்படுகிறார். ஏனால் சமத்துவம் அங்கே அதுதான் வருகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகிற பொழுது யோவான் ஸ்நானகன் 6 மாதத்திற்கு முன்பதாக வந்தவன் அவன் பிரசங்கித்தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவன் கூறுறது மாத்திரமல்லாமல் பள்ளங்களாம் மேடவாகும், மேடெல்லாம் பள்ளமாகும். இந்த பள்ளத்தை, இந்த மேடை வெட்டி பள்ளத்தில் போட்டால் எப்பொழுதும் பாருங்கள், நாம் வீடு கட்டி விடுவோம், முன்னாலே ஒரு கால்வாய் ஏதாவது ஒரு பள்ளம் இருக்குது என்று சொன்னால் மேடு எங்கெங்கே இருக்கிறதோ அவைகளெல்லாம் வெட்டி இந்த பள்ளத்திற்குள் போடுகின்ற பொழுது அது சமத்துவமாக மாறிவிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப எங்கே சமத்துவம் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் தம்முடைய அரசாட்சியை செய்ய ஆரம்பிப்பார். இது சீடர்களுக்கு அவர் மிக தெளிவாக சொல்கிறார். ஆக இந்த அடிப்படையில் வேதத்தை சிந்திக்க வேண்டும்.
ஆனால் சில நபர்கள் தாங்கள் தான தர்மங்கள் செய்வதை தேர்தல் வாக்குறுதி போல கொடுக்கக்கூடியதை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 50 பேருக்கு கல்யாணம் இந்த பிஷப்பு செய்து வைக்கிறார், இவர் தலைமையிலே நடக்கிறது. 100 பேருக்கு கல்யாணம் நடக்கிறது. எங்கள் சபையில் இருந்த ஒரு பெண் கல்யாணம் முடித்து வைக்கிறார் என்று சொல்கிற பொழுது எங்கள் சபையில் வேறு யாரும் இல்லை, ஒரு பெண்ணை அது ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கல்யாணமாகி ஒரு குழந்தை இருந்தது. இதை சொன்னாலும் கூட போதகர்கள் என்ன சொன்னார்கள் அந்த நேரத்தில், சரி இருந்து போகுது. அப்ப எவ்வளவு கூமுட்டாத்தனமா எவ்வளவு காமுட்டாத்தனமா இந்த செயல்பாடுகளில் நாம் வரும். இது என்று சொன்னால் தாரை ஊதி இப்போது தன்னை பிசப்பு ஆக்க விடாமல் எதிர்த்து வாக்களித்தவர்களுடைய சங்கிலே போட்டு மிதிக்கிறேன் என்று சொல்லி சங்கு ஊதுவது போல் அது இருக்கிறது. யாராவது நியாயப்படுத்தி இதை நீங்கள் பேசி பாருங்க பார்ப்போம். அப்படி திருமணம் செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அவரவர்கள் வீட்டிலே பணத்தை கொடுத்து ஏமா அப்படி எப்படி செய்யுங்க அப்படி என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். இது யாரு இந்த திருமணத்திற்கு இவ்வளவு உதவிகளை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்விக்குறியே இல்லாமல் போயிருக்கணும் அல்லவா. ஜெயலலிதா அவர்கள் திருமணங்கள் என்ற கணக்கில் செய்து வைத்தார்கள். அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன? நீ மகிமையான தெய்வீக பாத்திரத்தை பங்கு பெற்று தெய்வீக கூட்டாளியாக இருக்கக்கூடிய நீ எப்படிப்பட்டவராக இருக்கிறாய்? சில நபர்கள் காணிக்கை போடுவார்கள். நன்றாக அந்த 100 ரூபா 200 ரூபா இருந்து சொன்னால் அப்படியே பிரிக்கி 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 கறக்கு சரக்கு சரக்குன்னு இடது பக்கம் இருக்கேன் வலது பக்கம் தெரிஞ்ச மாதிரி வச்சு அப்படி போடுவார்கள். இவனும் தட்டை நீ போடு நீ போடு நீ போடு நீ போடு அப்படி இவனும் ஏந்திக்கிட்டு வருவான். அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி இன்னும் சபைகள் உணரல. ஒரு தர்ம பெட்டி ஒரு காணிக்கை பெட்டி வச்சிடலாம், ஒரு பாடல் பாடலாம். முதலாவது பெண்கள் வரிசையாக வந்து உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்கள், இரண்டாவது ஆண்கள் வரிசையாக வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஏனென்றால் வேதத்தில் நான் பார்க்கிற பொழுது இப்படி கையேந்தி கொண்டு தெரியவில்லை. ஏன் அவருடைய அப்போஸ்தலர் கையினாலே பணத்தை கூட வாங்கவில்லை. இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள். ஆகவே அது என்ன செய்தது என்று சொன்னால், விரும்புகிறவன் அவன் போடுகிறான், நடக்க முடியாதவன் நடக்கக்கூடியவனிடத்தில் கொடுத்து போட வேண்டிதான். அதெல்லாம் சீக்கிரம் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். அப்போ இதெல்லாம் என்ன அடிப்படையிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த கடைசி காலத்திலே அவர் வருகிறார் நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்வது உலகத்தானை போல உன்னுடைய சாயல் ஊராம் கிரியையில் ஊராம் இருந்தால் எப்படி பரலோகத்திற்கு போக முடியும்? அப்ப தேவன் வஞ்சனை உள்ளவரா? அவர் பேரை சொல்லி என்ன வேணாலும் செய்யலாமா? வேதத்திற்குள் இந்த மைதானத்திற்குள் தான் யுத்தம் செய்ய வேண்டும். வெளியே போய் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமாக பார்க்க வேண்டும். தர்மம் செய்வது என்ன? உங்களுடைய தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை நீங்கள் சிந்தியுங்கள். நான் உண்மையை சொல்கிறேன், ஒரு காணிக்கை கொடுத்தால் கூட நீ மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த காணிக்கையை அவன் ரசித்து தேவனிடத்திலே அதனுடைய ருசியை சொல்லி உன்னை அவன் ஆசீர்வதிக்க முடியும். இல்லை என்றால் அந்த காணிக்கையை நீ வீணாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறாய், பெருமைக்காக கொடுத்து கொண்டிருக்கிறாய். வாங்குறவனுடைய முகம் கூட மகிழ்ச்சியாக இருக்காது. அதிலும் 4 பேருக்கு முன்பதாக இவருக்கு இந்த காணிக்கையை கொடுக்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரரை ஜெபம் பண்ணி இவருக்கு அந்த காணிக்கையை கொடுங்கள். இது எவ்வளவு கேவலம்! கொடுக்க வேண்டியவனிடத்தில் நேரடியாக நீ கொடுக்க வேண்டியதானே, அதையும் நீ மறைமுகமாக கொடுக்க வேண்டியதானே. அப்படி கொடுப்பதைத்தானே தேவன் தன்னுடைய கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இவர் கொடுப்பது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அதனாலே போதகர்களையோ அல்லது பெரிய ஊழியக்காரர்களை வைத்து இந்த ஏழை ஊழியக்காரனுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லி 4 பேருக்கு முன்னால அந்த ஊழியக்காரனை பிச்செடுக்கிறதை போல அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது.
சபைகள்லாம் இப்படிப்பட்ட சரியான தன்மையில் வளராதபடினால தான் குஷ்டம் பிடித்து கொண்டு இருக்கிறது. பிடித்தே விட்டதையா. ஆகவே மிக யோசனையோடு செய்யுங்கள் இந்த காரியங்களை. தர்மம் தலைகாக்கும் என்பார்கள். தர்மம் உங்களை கர்த்தரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.